ஊருக்கு வரும்போது என்னோட துணைவியாருக்கு ஒரே ஒரு சிம் கார்டு வாங்கினேங்க ஜியோல. புது சிம் கார்டு வாங்குறேன். என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த சிம் கார்டு வாங்கி நான் ஆக்டிவேட் பண்ணும்போதே, அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்களோட போட்டோ வருது. ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோ வருது. அப்பவே தெரிஞ்சிச்சு. ஓ, இது டீஆக்டிவேட் ஆன நம்பர் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் கம்முனு விட்டேன். கடந்த 10 நாளா ஒரு பேங்க்ல இருந்து நீங்க லோன் எடுத்திருக்கீங்க, எப்ப கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் மேல போன் வந்துட்டே இருக்குங்க ரெகுலரா. அந்த பேங்க்காரங்க கிட்ட சொல்றேன், இல்லங்க இது புது ஓனர், நாங்க புதுசா சிம் கார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இல்லங்க இது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இந்த நம்பர் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, எங்களோட புரோட்டோகால் பிரகாரம் இந்த நம்பர் நாங்க ஒருத்தர் வேற வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நம்பரா இருந்தா கூட பிளாக் பண்ணி விட்டு போயிடலாம். சரி ஓகே, இது என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் ப்ரொவைடர் ஜியோக்கு போன் பண்ணி சொல்றோம், இந்த மாதிரி யாருக்கு பழைய நம்பர் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க வேணா நம்பர் வேணா மாத்திக்கோங்க, நாங்க அதுக்கு வேணா சப்போர்ட் பண்றோம், பட் ஆனா இந்த நம்பருக்கு வரக்கூடிய காலை தடுக்கிறதுக்கு வந்து எங்களால முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. சோ டிஎன்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் கால்ஸ் மட்டும் தான் தடுமே கண்டி யாரா டைரக்டா நம்மளுக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா தடுக்க முடியல. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட அப்ளிகேஷன் கொடுங்க, அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்கேன். யாருக்காவது இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை தவறாம கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்க.